திடீரென்ட்டு முதியவர்களில் முதல் முறையாக அந்த சிம்டம்ஸை வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க யூஸ்வலி வந்து பயந்துருவாங்க, என்ன ஆச்சு இவருக்கு திடீர்னு அப்படின்ட்டு. பிபிஏடி இருக்கிறவங்களுக்கு மன சோர்வு, மன எழுச்சி மாற்றி மாற்றி ஒரே நபரில் பல நேரங்களில் பலவிதமான தன்மைகள் வந்து இருக்கலாம். ஸோ வீட்டில் இருப்பவர்கள் வயதானவர்களில் திடீர் சுபாவம் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படும் போது அது சோர்வு சார்ந்ததா இல்லை எழுச்சி சார்ந்ததா, பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார், மனநல மருத்துவர். இன்றைக்கி நம்ம பைபோலார் அஃபெக்டிவ் டிஸார்டர் பிபிஏடி அல்லது இருமுனை கோளாறு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு முந்தின சீரீஸில் நம்ம வந்து டிப்ரெஷன், அதாவது மனசோர்வு பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இருமுனை கோளாறில் அதாவது மன எழுச்சி, மன சோர்வு இது வந்து மாற்றி மாற்றி வரலாம். ஸோ அதை தான் வந்து இருமுனை கோளாறுன்ட்டு சொல்கிறோம். ஸோ சோர்வோட தன்மைகள் பற்றி உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே அதை கேட்டிருப்பீங்க. பட் மன எழுச்சியில் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, அதிகமாக பேசுவாங்க, முன்பின் தெரியாதவருங்கிட்டையும் போய் பேச்சுவார்த்தையை தொடங்கணுன்ட்டு இது பண்ணுவாங்க, அதிகமாக காசு செலவு பண்ணுவாங்க, யாருக்காவது வந்து தேவை இருந்துச்சுன்னா உடனே வந்து முன் வந்து உதவி பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து கோபம், எரிச்சல் அதிகமாகலாம். அதுக்கு பிறகு வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வந்து தூக்கி வீசலாம். அதுக்கு பிறகு வந்து சிலர் வந்து வீட்டை விட்டு ரொம்ப வெளியே போகணும், லைக் புது விஷயங்களை ட்ரை பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் எண்ணங்கள் வந்து வரலாம். ஸோ சிலருக்கு வந்து செக்ஸ் சார்ந்த எண்ணங்கள் வந்து அதிகமாக வரலாம். ஸோ இதெல்லாம் வரும்போது லைக் யூஸ்வலி வந்து திடீரென்ட்டு முதியவர்களில் முதல் முறையாக அந்த சிம்டம்ஸை வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க யூஸ்வலி வந்து பயந்துருவாங்க, என்ன ஆச்சு இவருக்கு திடீர்னு அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவது ரொம்ப முக்கியம். ஸோ பிபிஏடி இருக்கிறவங்களுக்கு மன சோர்வு, மன எழுச்சி மாற்றி மாற்றி ஒரே நபரில் பல நேரங்களில் பலவிதமான தன்மைகள் வந்து இருக்கலாம். தீர்வு வந்து மூட் ஸ்டெபிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனதை வந்து திடமாக வைக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் உள்ளன. இதை வந்து தொடர்ந்து எடுக்க வேண்டியது வரும். ஸோ தொடர்ந்து எடுக்கும்போது நோயோட தன்மை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் வந்து லித்தியம், அதுக்கு பிறகு வந்து வால்ப்ரோயேட். ஸோ லித்தியம், வால்ப்ரோயேட் வந்து எல்டர்லியில் கொடுக்கும்போது, அதாவது வயதானவர்களில் கொடுக்கும்போது அந்த ரத்தத்தில் வந்து அந்த மாத்திரையோட அளவு என்னங்கிறத வந்து பரிசோதனை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து வயதானவர்கள் வந்து இந்த மருந்து மாத்திரையோட பின் விளைவுகளுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் எடுக்கிறவங்க ஒழுங்காக தண்ணி குடிக்கிறாங்களா இல்லையான்ட்டு மானிட்டர் பண்ணோம், அவங்களோட கிட்னி எப்படி வேலை செய்யுதுன்ட்டு மானிட்டர் பண்ணோம், அவங்களோட தைராய்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்ட்டு மானிட்டர் பண்ணோம். அதையும் கூட நான் சொன்ன மாதிரி இரத்தத்தில் லித்தியமோட அளவு எப்படி அப்படின்ட்டு மானிட்டர் பண்ணோம். அதே மாதிரி இன்னொரு மனதை வந்து திடமாக, அதாவது மூட் ஸ்டெபிலைசர் வந்து வால்ப்ரோயேட் கொடுக்கும்போதும் சிலருக்கு வந்து வயதானவர்களுக்கு காலில் வீக்கம், சிலருக்கு வந்து லிவரில் வந்து மைல்டு பாதிப்பு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். பட் அதற்கான தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து அதற்கான பரிசோதனைகளையும் பண்ணி இரத்தத்தில் இந்த மருந்து மாத்திரையோட லெவலையும் பார்க்கறதுனால பின்விளைவுகள் வராமல் நோயோட தன்மையை வந்து கட்டுக்குள் வைக்கலாம். ஸோ வீட்டில் இருப்பவர்கள் வயதானவர்களில் திடீர் சுபாவம் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படும் போது அது சோர்வு சார்ந்ததா இல்லை எழுச்சி சார்ந்ததான்ட்டு பார்த்து, ஓகே இது வந்து ஒரு வேளை பைபோலார் அஃபெக்டிவ் டிஸார்டர் இல்லைனா வந்து இருமுனை கோளாறாக இருக்கலாம் என்று சந்தேகம் இருந்தால் உடனே வந்து மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட வந்து ஆலோசனை பெறுவது வந்து முக்கியம். ஸோ உடனே இந்த மருந்து மாத்திரையை ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆரம்பித்த பிறகு வந்து இந்த இருமுனை கோளாறு, அதாவது பைபோலார் அஃபெக்டிவ் டிஸார்டர் வந்து அவங்களோட தூக்கம் இதெல்லாம் சார்ந்தது. ஸோ யூஸ்வலி வந்து முதல் தடவை வந்து இந்த மாதிரி மன எழுச்சியெல்லாம் வரும்போது அவங்க தூங்காமல் இருந்திருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனால ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்க, அப்போ வந்து வந்திருக்கும். ஸோ திரும்ப இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லைனா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது மூலமாக நம்ம திரும்ப வந்து ஃபர்தர் எபிசோட்ஸ், அதாவது திரும்பவும் இதே பிரச்சனை வராமல் வந்து பார்த்துக்கலாம். மருந்து மாத்திரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூட் ஸ்டெபிலைசர்ஸ், மனதை வந்து திடமாக வைக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை வந்து தொடர்ந்து எடுக்க வேண்டியது அவசியமாகிறது.
ஸோ சோர்வு வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். அவங்களால அவங்களுக்கு தேவையான செயல்களை வந்து செய்ய முடியாத அளவுக்கு கூட அதிகமான சோர்வு இருக்கலாம். பட் எழுச்சி வரும்போது அவங்கள வந்து ஒரு கட்டுக்குள் வைப்பதே வந்து மிக கடினமா இருக்கும். தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சது தான் செய்வேன்ட்டு அடம் பிடிப்பாங்க. செலவு பண்ணுவாங்க. ஸோ பேங்க் அக்கவுண்ட் ஆக்சஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, அத வந்து பாதுகாப்பது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வெளிய போனாலும் நான் சொன்ன மாரி சிலருக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத செயல்களில் வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால நோயோட தன்மை வந்து கட்டுக்குள் வர்றது வரைக்கும் தொடர்ந்து வந்து குடும்பத்தினர் வந்து அவங்கள வந்து கண்காணிக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகிறது. கண்காணிக்க முடியலன்னா, அவங்கள வந்து அட்மிட் பண்ணி அந்த நோயோட தன்மை வந்து கட்டுக்குள் வர்றது வரைக்கும் அட்மிட் பண்ணி பார்க்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பைப்போலார் அஃபெக்டிவ் டிஸார்டர் வந்து இந்த மாரி எபிசோடா வரும். ஒரே நபர்ல வந்து சோர்வு, அதுக்கப்புறம் எழுச்சி இந்த மாரி மாறி மாறி வரலாம். இல்ல சிலருக்கு தொடர்ந்து வந்து எழுச்சியே வந்து வந்துட்டு இருக்கலாம். சிலருக்கு வந்து எழுச்சி கூடால வந்து திடீர்னு வந்து அமானுஷ்யமான குரல்கள் கேட்கறது, அதுக்கு பிறகு வந்து திடீர்னு மற்றவங்க வந்து நம்மள கண்காணிக்கிறாங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரலாம். ஸோ பைப்போலார் அஃபெக்டிவ் டிஸார்டர் வந்து நம்ம வந்து மூட் ஸ்டெபிலைசர்ஸ் கொடுப்பதன் மூலம் திரும்ப திரும்ப இந்த மாதிரி எபிசோட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து கம்மி பண்ணலாம். ஸோ தொடர்ந்து இவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை கொடுக்கறதும், கண்காணிப்பில் வைத்திருப்பதும் ரொம்ப வந்து அவசியமாகிறது. ஸோ இந்த எபிசோடில் பைப்போலார் அஃபெக்டிவ் டிஸார்டர் பற்றி பார்த்தோம். இது பற்றி வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் கமெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து பதிலளிக்கிறேன். மிக்க நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.